வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் அலகு பயிற்சி 8 f of x equal to x minus 1 by x plus 1 x not equal to minus 1 என்க x not equal to 0 எனில் f of x equal to minus 1 by x என காட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காமா. இப்போ நம்ம வந்து f of x வந்து எடுப்போம். f of x equal to x minus 1 by x plus 1 x not equal to minus 1. ஓகேம்மா. இப்போ நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்கோம்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 பை எக்ஸ் அப்படி என்ன செய்யணும்? டு ப்ரூஃப் பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 பை எக்ஸ்ன்னு சொல்லி நிரூபிக்கணும். முதல்ல எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பாருங்கம்மா, எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது. இது வந்து வேரியபிள் இருக்க இடத்துல வேரியபிள் இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். அப்போது இதில் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் 1. இந்த எக்ஸ் இருக்க இடத்துல பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 இப்படி தான் இருக்கணும். இதுதான் ஸ்டெப்பு. ஆனால் ரஃப் ஒர்க் இருக்கு இல்லையா, நான் ரஃப் ஒர்க்கில் உனக்கு புரியணும் இல்லையா, உங்களுக்கு சடார்னு உங்களுக்கு புரியாது. அதனால் கொஞ்சம் ரஃப்பாக சொல்லித்தரேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1. எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் இருக்க எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படின்னா பாருங்கள், எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் இருக்குது. இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டுருமா, f of x minus 1 by f of x plus 1. சரி, f of x வந்து என்னது? x minus 1 by x plus 1 minus 1. f of x என்னது? இன்னும் இருக்கலாமா? x minus 1 by x plus 1 plus 1. புரியுதாம்மா? இது வந்து ஒரு ரஃப் ஒர்க் மாதிரி. ஆனால் நம்ம வந்து ப்ராப்ளத்தில் இப்படி தான் எழுதணும். உனக்கு டக்குன்னு மைண்டு வந்து இது எப்படி இது வந்தது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும்ல, அதுக்கு நான் இது சொல்லித்தரேன். ஓகேவாம்மா? இது எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? x minus 1 by x plus 1. f of x என்னது? x minus 1 by x plus 1. ஓகேவா? டைரெக்டாக நம்ம இந்த ஃபங்க்ஷனை போட்டாச்சு. இது வந்து உங்களுக்கு புரிகிறதுக்காக. ஆனால் ப்ராப்ளத்தில் நீங்கள் இப்படி தான் எழுதணும். ஓகேவா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன செய்வோம்? எல்சிஎம் எடுப்போமா? இந்த ரெண்டுக்கும் பாருங்கள், எல்சிஎம் எடுத்தால் என்னது? எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் இங்கே பாருங்கள் க்ராஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1. எல்சிஎம் எடுத்தால் இப்படி தானே வரும். இங்கே 1 பை 1. ஸோ தட் இஸ் நார்மலாக கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகேவாம்மா? ஸோ எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1. தென் நெக்ஸ்ட்டு டிவைடட் பை இங்கே பாருங்கள், எல்சிஎம் எடுத்தால் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேம்மா? பார்த்தீங்களாம்மா? நியூமரேட்டர் டினாமினேட்டர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா, தட் இஸ் ஈக்குவல் டு மறுபடியும் அந்த டேர்ம் எழுதிக்கிடுவோம். எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 x minus 1 plus x plus 1 divided by x plus 1. Okay ma? So that is equal to x minus 1 minus x plus 1 x plus 1 into இது வந்து போகும்ல, மாறி போகும்ல, எழுது இது டினாமினேட்டர்லேருந்து இந்த சைடு போச்சுன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேம்மா? உங்களுக்கு தெரியும் தானே, இதெல்லாம் நார்மல் சிம்பிளிஃபிகேஷன்.
ஓகேம்மா. ஸோ இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன் கேன்சல் ஆகிடுது. இப்போ பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் x plus 1. So that is equal to x minus 1. இந்த மைனஸ் கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ்ஸை கொண்டு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள், ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடுது, மைனஸ் டூ டிவைடட் பை இங்கே பாருங்கள் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் கேன்சல் ஆகிடும். ஸோ டூ எக்ஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டூவும் கேன்சல் ஆகிட்டோம், மைனஸ் ஒன் பை எக்ஸ். நிரூபிச்சிட்டோமா? என்னது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸ். பார்த்தீங்களாம்மா? ஸோ ஃபைனல் ஆன்சர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை எக்ஸ். தட் இஸ் ப்ரூவ்டு. பார்த்தீங்களாம்மா? நம்ம கேட்டதை நிரூபிச்சிட்டோமா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை எக்ஸ். ஓகேவாம்மா? நீங்கள் ஒரு நோட் எடுத்து ப்ராப்ளத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கணும். ஓகேவாம்மா? பாப்பா, நான் உனக்காகத்தான் இன்னைக்கு 2 வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கேன். ஓகேம்மா? நீ கமெண்ட் செக்ஷனில் என்னென்ன வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போடு. ஓகேம்மா? ஒரு லைக் கொடுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்கள். ஓகேம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.